ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாப்ள, என்னாச்சு? இந்த பிரம்மா மறுபடியும் வழியில ஏதாவது தகராறு பண்ணானா? அவன் என்னன்னு சொன்னாதானே தெரியும். இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயோ, நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே ஆகல செல்வி. நானும் பக்கோடாவும் மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தோம். அப்போ பாரு, இந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ போய் அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போடு. அந்த பில்டர் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன? உங்களை யாரு இப்ப சண்டைக்குள்ள போக சொன்னது? இந்த முன்கோவம் தான் வேண்டான்னு சொன்னேன். இப்பதானே கௌதம் கேஸ்ல இருந்து வெளியே வந்து நம்ம வாழ்க்கையவே வாழ ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள இன்னொன்னு என்னால தாங்க முடியாது. வேலு, என்ன வேலு நீங்க? ஏண்டா வேலு, எதுக்கு உனக்கு இந்த முன்கோபம்? சண்டையில ஏதாவது உனக்கு ஒன்னா இருந்தா நாங்களாம் என்னடா பண்றது? ஏன் மாப்பிள்ள இப்படி பண்ற? உன்னோட முன்கோபத்தை குறைச்சுக்கோன்னு படிச்சு படிச்சு சொல்றோம், கேட்கவே மாட்டேங்கிறியே. செல்வி, அண்ணன் என்கிட்ட பேசிட்டாரு. என்ன சொல்றீங்க? புரியல. திரு அண்ணே என்கிட்ட பேசிட்டாரு. என் மேல கோவமா இருந்த அண்ணன் என்கிட்ட பேசிட்டாரு. என்ன அடிக்கிறத பார்த்ததும் அவர் கோவத்தை பார்க்கணுமே, அப்படியே துடிச்சு போயிட்டாரு. என் தம்பிய எவன்டா அடிக்கிறதுன்னு அவனுங்கள போட்டு புரட்டி எடுத்துட்டாரு. அண்ணே, என்னென்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா பூஜா, வேணா பக்கோட்டா கேள, அவனு என் கூட தான் இருந்தான். ஆமாமா. அட, இத நம்ம யோசிக்கவே இல்லையே. இந்த கண்கொள்ளா காட்சியை நாம பார்க்க கொடுத்து வைக்கலையே. என்னால நடந்தது எதையுமே நம்பவே முடியல. திருமாமாவுக்கு நம்ம மேல கோபம் இருந்தாலும் அவரால முழுசா நம்மள வெறுக்க முடியல. பாத்தீங்களா? இத வச்சுதான் நான் உங்ககிட்ட நம்பிக்கையா சொன்னேன். நீங்க அவரு மேல வச்சிருக்கிற பாசத்தை போலதான் அவரும் உங்க மேல பாசத்தை வச்சிருக்காரு. இப்ப புரியுதா? தான் ஆடாட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. என்னதான் திருமாப்பிளைக்கு கோவம் இருந்தாலும் தம்பி மேல இருக்கிற பாசம் விட்டு போகாதுல்ல. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. செல்வி சொன்ன மாதிரி இப்பதான் திருவோட மனசு நமக்கு புரியுது. ஆமா, அண்ணன் மனச மாத்திரலான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. செல்வி, அண்ணன் நம்மளை வெறுக்கல, அவர் நம்மளை வெறுக்கவே இல்லை செல்வி. ஆமா வேலு, உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு கூட பார்க்காம சந்தோஷப்படுற உங்க பாசமான உணர்வுக்குள்ள திருமாமாவோட கோவம் கண்டிப்பா குறைஞ்சுதான் போகும். செல்வி, முதல்ல மாப்பிளை கூட்டிட்டு போய் காயத்துக்கு மருந்து போடு. ஆமாமா, அண்ணனை பத்தி பேச ஆரம்பிச்சதும் வேலு உலகத்தையே மறந்துட்டாப்ல. அண்ணே, நீ சொல்ற மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு திருவண்ண என்னையும் வினோத்தையும் மன்னிச்சு ஏத்துக்குமானே? பூஜா, நீ ஒன்னும் கவலைப்படாத. கண்டிப்பா நம்ம எல்லாரையுமே ஏத்துப்பாரு. அத அவர் 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 கண்ணுல இன்னைக்கு பார்த்தேன். முருகா, என் பிள்ளைங்களை நீதான் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். மாமா, நம்மளை ஏமாத்தின அந்த பில்டரை ஏதாவது ஒன்று பண்ணணும் மாமா. எல்லாத்தையும் பண்ணிட்டு தைரியமா வெளியே சுத்திட்டு இருக்கான்ல, அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. வேண்டாம் மாப்ள, நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? கோர்ட்ல தான் கேஸ் நடக்குதுல, அவங்க பாத்துக்குவாங்க. ஆமா மாப்ள, கேஸ் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம ஏதாவது கோவத்துல பண்ணி அது அவனுக்கு சாதகமா போயிட போகுது. திருமாப்பிள சொன்ன மாதிரி அதை நம்ம சட்டப்படியே பாத்துக்கலாம். அதான் நல்லது. கோர்ட் அவனை தண்டிக்குதோ இல்லையோ, கடவுள் கிட்ட இருந்து அவன் கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. இனிமே அவனோட விஷயத்துல நீங்க தலையிடாம இருங்க. உங்களை நம்பிதான் என் பொண்ணு இருக்கா மாப்ள. உங்களுக்கு கோவம் வரப்ப என் பொண்ணு நினைச்சுக்கோங்க.
விடு மனோன்மணி, மாப்பிள்ளைக்கு எல்லாம் தெரியும். எதுக்கு அதையெல்லாம் பேசிக்கிட்டு? செல்வி, பேசிட்டு இருந்தா நேரம் தான் ஆகும். மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் முதல்ல காயத்துக்கு மருந்து போடு, அப்பதான் வலி குறையும். ஆ சரிங்கப்பா, வாங்க. அப்பா காலையில என்ன அலைச்சலு. இந்த கீர்த்தி, இந்த ஜூஸை குடி. வெயில்ல அலைஞ்சதுக்கு இந்த ஜூஸை குடிச்சாதான் சரி. அப்பாடா, யாரும் இல்லாம வீடு இன்னைக்கு தான் அமைதியா இருக்குல்ல. இல்லனா 2 பெருசுங்களும் பொழுதுக்கும் சோஃபாலே உட்காந்துக்கிட்டு ஊர் கதையே பேசிக்கிட்டு இருக்கோங்க. நம்மளால நிம்மதியா உட்காந்து ரிலாக்ஸ் கூட பண்ண முடியாது. மா ரொம்ப சந்தோஷப்படாத, எல்லாம் கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. நிரந்தரமா போல, எப்ப வேணாலும் வந்துருவாங்க. நிரந்தரமா அனுப்பிடலாம் தான் நம்ம ஃபாலோ பண்ணி போனோம். ஆனா கடைசியில கோயிலுக்கு தானே போயிருக்குங்க. தப்பி தவறி வேலு வீட்டுக்கு மட்டும் போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இன்னைக்கே மூட்டை முடிச்சு கட்டி வெளியில துரத்தி இருக்கலாம். விடுமா, இன்னைக்கு இல்லனா இன்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம கிட்ட மாட்டாமையா போயிட போறாங்க. பாத்துக்கலாம். மாட்டின அன்னைக்கு இருக்குடி கச்சேரி. மா, அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேம்மா. என்னங்க என்னங்க ஆச்சு? ஏய், சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, தலையில எல்லாம் காயமா இருக்கு. என்னங்க ஒண்ணும் ஆச்சு? இல்ல, வர வழியில ஒரு சின்ன தகராறு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? தகராறா? யாரோட என்ன தகராறு? இப்படி சட்டையெல்லாம் கிழிஞ்சு வந்திருக்கீங்க? அத்தை ஒரு நிமிஷம், பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது, விடுங்க. என்னங்க என்னங்க சின்ன பிரச்சனைன்னு சொல்றீங்க? நானும் என் அம்மாவும் பாத்திரி போய் கேக்குறோம், இப்படி வந்து நிக்கிறீங்க. ஏய். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. கீர்த்தி, என்னங்க சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, வர வழியில நம்மளை ஏமாத்தினான்ல அந்த பழைய ரியல் எஸ்டேட் பில்டரு, அவனை பார்த்தேன். அவன் கூட சின்ன கைகலப்பு. மாப்பிள்ள நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு ஏமாத்தி ஓடினானே அவனா? அவனே தான். போவி பைய, அவனை அடிச்சு இங்க இழுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே, சும்மாவா விட்டுட்டு வந்தீங்க? இல்லாத, நானும் வேலும் சேர்ந்து அவனையும் அவன் ஆளுங்களையும் நல்லா அடிச்சு பொழந்துட்டோம். பயந்து ஓடிட்டானுங்க. என்னங்க சொல்றீங்க? வேலுவா? உங்க தம்பிய பாத்தீங்களா? ஆமா, அந்த பில்டரோட ஆளுங்க முதல்ல வேலுவை தான் பிடிச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அதை பார்த்துட்டு தான் நான் போனேன். என்னங்க சொல்றீங்க?